அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நமது பாரம்பரிய அரிசி வகைகளிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குடவாளை அரிசி. இந்த குடவாளை அரிசி ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, நெல் விளைந்து கதிர் முற்றி அந்த கடைசி நேரத்தில் அந்த நெல் கதிர்களானது அப்படியே நாலா பக்கம் விரிந்து குடை மாதிரி மாறி இருக்கும். ஆனால் இதுக்கு குடவாளை அரிசி அப்படின்னு பேர். இந்த அரிசி எங்க விளையும் தெரியுங்களா? கடலோர பகுதிகள், கடலும் நிலமும் சேருகின்ற அந்த பகுதியில் இது மிக அதிகமான விளைச்சலை தரக்கூடியது. இயற்கை சீற்றங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை தாங்கி நின்று வளர்ந்து விளைச்சல் தரக்கூடிய சக்தி படைத்தது இந்த குடவாளை அரிசி. இந்த அரிசி நெல்லும் சிகப்பா இருக்கும், அரிசியும் சிகப்பா இருக்கும். மிகப்பெரிய உப்புச்சத்துக்கள் பகுதி மண்ணில் வளரக்கூடிய ஒன்று இந்த குடவாளை அரிசி. இந்த குடவாளை அரிசியினுடைய பயன்கள் என்ன? முதல் விஷயம், உடல் நன்கு பலமானதாகவும் தோள்கள் நன்கு பளபளப்பானதாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகபட்சமாக தரும். செரிமான கோளாறுகள் இருக்கவே இருக்காது, மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. தோல் வியாதியை தடுத்து நிறுத்தும், சர்க்கரை வியாதியை தடுத்து நிறுத்தும். குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த அரிசி மிக சிறப்பானதாக பயன்படுகிறது. புரதச்சத்து, நார்ச்சத்து, உப்புச்சத்து போன்ற அனைத்து சத்துக்களும் நிறைந்து காணக்கூடிய ஒரே ஒரு அரிசி எது என்று சொன்னால் இந்த குடவாளை அரிசி. அதே போல இயற்கையினுடைய சீற்றங்களால் ஏற்படக்கூடிய இந்த தட்பவெப்பநிலை சூழ்நிலைகளை எல்லாம் தாங்கி பிடித்து எப்படி இந்த அரிசி வளர்கிறதோ அதுபோல இதை உண்பவர்களுடைய அந்த தட்பவெப்ப சூழ்நிலையினையும் அது மாற்றும். அதனாலதான் அந்த பகுதியில மீனவ நண்பர்களாகட்டும் மற்ற மக்கள் அனைவரும் இதை எடுத்துக்கொள்கின்ற பொழுது, கடல் பகுதிக்கு உள்ளே சென்றாலும் சரி அல்லது வெளியிலே மண் பகுதிக்கு தரைப்பகுதிக்கு வந்தாலும் சரி, இந்த அரிசி அவருடைய உடலை மிகவும் பாதுகாத்து வைத்து கொள்வதற்கு பயன்படுகிறது. இப்படிப்பட்ட அந்த அரிசியினை அனைவரும் பயன்படுத்துங்கள். இதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம், இட்லி தோசையாக எடுத்துக்கொள்ளலாம், கஞ்சியாக எடுத்துக்கொள்ளலாம். மிகச்சிறந்த உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாரம்பரிய அரிசிகளில் இதுவும் ஒன்று என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.